ஹே guys, வெல்கம் டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு பால் போட்டிருந்தோம். இடெக் அப்படின்றது கேர்ள்ஸுக்கு சூட்டபிளாக இல்லையா, அண்ட் அது கூட 2-3 விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு கொஸ்டினாக ஒரு பால் போட்டிருந்தோம். அதில் இடெக் அப்படின்றது கேர்ள்ஸுக்கு சூட்டபிளாக இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வாட் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் ஒரு 80% பேர் வாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வாட்டுக்கு அமைய இந்த வீடியோவில் இடெக் அப்படின்றது கேர்ள்ஸுக்கு சூட்டபிளாக இல்லையா, எந்த ரீசனுக்காக கேர்ள்ஸ் எல்லாம் இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் எடுக்க தயங்குறாங்க, இடெக் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் விஷயம் எப்படி இருக்கும், இடெக்ல கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், ஸோ அதோட மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். இதே டவுட்டோட உங்கள் வீட்லையோ ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைக்கிறது மூலியமா அவங்களும் இடெக்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் எப்படி நடக்கும், கேர்ள்ஸுக்கு சூட்டபிளாக இல்லையா, நம்ம இதை சூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், இந்த சப்ஜெக்ட் கேர்ள் தான் செய்யணும், இந்த சப்ஜெக்ட் பாய் தான் செய்யணும் அப்படின்ற விஷயம்லாம் எதுவுமே இல்லை. யார் வேணுமானாலும் எந்த சப்ஜெக்டை வேணுமானாலும் எடுத்து படிக்கலாம். ஸோ அது அவங்களோட ஒரு விருப்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கப்போ நம்மளாம் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, யாராவது ஒரு பர்சன்ட்டை போய் கேட்போம், நான் ஏ லெவலில் வந்து இந்த பாடத்தை எடுக்க போகிறேன், அது ஈஸியாக, ஒரு இந்த பாடத்தை நான் எடுக்க போகிறேன், ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்போம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஏ லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீமுமே கஷ்டமான ஸ்ட்ரீம் தான். நீங்களாக உட்காந்து படித்தா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓ லெவலில் மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிட முடியாது. அதான் உண்மையான விஷயம். ஸோ அப்படி இருக்கப்போ நான் என்ன சப்ஜெக்ட் செய்கிறது, இடெக் செய்கிறதா இருந்தால் நீங்கள் இடெக் ரிலேட்டடான ஒரு பர்சன்ட்டை போய் கேட்பீங்களா இருந்தால் அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு இடெக் பற்றி காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாட்டியோ தம்பிட்டியோ ஒரு அக்கா தங்கச்சியோ கேட்பீங்களா, அவங்களுக்கு அதை பற்றி பெரிய அளவில் ஐடியா இருக்காது இல்லையா. ஸோ அதனால முதல் விஷயம், நீங்கள் ஏ லெவலில் எந்த ஸ்ட்ரீமாக வேணால் இருக்கலாம், அதை போய் செய்கிறதுக்கு முன்னாடி ஈவன் நீங்கள் ஓ லெவல் படிச்சுட்டு இருக்கப்பயே ஏ லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீம்ஸையும் பற்றி தெரிஞ்சு வச்சுப்பீங்களா இருந்தால் ஓ லெவல் முடிஞ்ச பிறகு என்ன ஸ்ட்ரீமை நான் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடலாம். ஸோ அதை தாண்டி ஏ லெவலில் இருக்கக்கூடிய இடெக் அப்படின்ற விஷயம் கேர்ள்ஸுக்கு சூட்டபிளாக இல்லையா அப்படின்றத சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட பேட்ச், நான் 2019 ஏ லெவல் பேட்ச், என்னோட பேட்சில் இடெக் அப்படின்ற சப்ஜெக்டில் 3A எடுத்த ஒரு நபர் யார் அப்படின்னா அது ஒரு கேர்ள். அவங்க தான் 3A எடுத்தாங்க, அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டும் எடுத்தாங்க. ஸோ அவங்களால முடியுது அப்படின்னா எல்லா கேர்ள்ஸாலையும் முடியும். ஸோ நம்மளில் இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் நியூஸ் எல்லாம் தெரியும், அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரொம்ப பயந்துடுறோம். ஐயோ, ப்ராக்டிக்கலில் லேத் மிஷின் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஒரு செங்கல் கட்டுமானம் கட்ட சொல்கிறாங்க, லேண்ட் சர்வேயரிங் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் பண்ணுறது, என்னால் முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதே நம்ம தேட மறந்துடுறோம் இல்லையா. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எல்லா ப்ராக்டிக்கலுமே அவங்க கொடுக்கக்கூடிய டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். எல்லா ப்ராக்டிக்கலுமே கேர்ள்ஸால் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ப்ராக்டிக்கல்னால தான் பயந்து இடெக் அப்படின்ற விஷயத்த சூஸ் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் சூட் ஆகுதா இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் பண்ண விஷயம், நானும் இந்த மாதிரி தான் ஏ லெவலில் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ என்னோட ஓ லெவல் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். என்னோட ஓ லெவல் ரிசல்ட்ஸில் காமர்ஸ்க்கும் ஹிஸ்ட்ரிக்காக எனக்கு ஏ இருந்துச்சு, சயின்ஸ் மேத்ஸுக்கு எனக்கு ஏ இல்லை. ஸோ அதனால் எனக்கு காமர்ஸ் ஹிஸ்ட்ரி தான் நல்லா வருது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஏ லெவல் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் போய் சேர்ந்துட்டேன். அங்கே போன பிறகு எனக்கு அது பிடிக்கல, புரியலை, வரலை ஏ லெவல் காமர்ஸ் அப்படின்றது. அப்புறம் தான் நான் இடெக் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டதும் இடெக் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அது நேச்சுரலாக வந்துச்சு. ஸோ அதனால் நான் ஏ லெவல் இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணனால இன்றைக்கி நான் இடெக் சார்பான ஒரு டிகிரி ப்ரோக்ராமில் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இதை நான் எப்போ பண்ணேன் அப்படின்னா, ஏ லெவல் அட்மிஷன் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதை நான் பண்ணிட்டேன். ஓ லெவல் முடிஞ்சதுமே நான் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இப்போ தான் ஓ லெவல் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி பாருங்கள். அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இல்லையான்னு பாருங்கள். முக்கியமாக கேர்ள்ஸ் இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணலாமா வேணாமான்ற டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா பயப்படாமல் தயங்காமல் ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அந்த கிளாஸில் போய் படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இடெக்கு மட்டும்தான் நம்ம ப்ராக்டிக்கலான எக்ஸாமை செய்ய போகிறோம். சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜிக்கும் சரி, தேர்ட் சப்ஜெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கப்போ இடெக்கு மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுவும் எப்படின்னா 100க்கு 30 மார்க்ஸ் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான மார்க்ஸாக வரும். மிச்சம் 70% அப்படின்றது தியரட்டிக்கல் நாலேஜுக்கான ஒரு விஷயம். ஸோ உங்களோட பேப்பரை நீங்கள் சரியாக எழுதிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு 30க்கு 15 மார்க்ஸ் வந்தாலுமே நீங்கள் ஒரு நல்ல ரேஞ்சில் பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ப்ராக்டிக்கல் அப்படின்ற விஷயத்தினால மட்டும்தான் நான் இடெக்கை சூஸ் பண்ண தயங்குறேன் அப்படின்னா அது உண்மையாலுமே முட்டாள்தனமான செயல் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நான் யூனிவர்சிட்டியில் இருக்கனாலையும் சரி, இப்போ இன்டர்ன்ஷிப்பில் இருக்கனாலையும் சரி, நான் பார்க்குற இடங்களில் நல்ல நல்ல ஜாப் ரோல்ஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கான நல்ல நல்ல ஜாப் ரோல்ஸ் இருக்குது. அதை நம்ம கேர்ள்ஸ் வந்து எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. யார்ட்டையாவது போய் கேட்க வேண்டியது, இடெக் அப்படின்ற விஷயத்தை நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்கிறது, அதெல்லாம் இதுக்கு பாய்ஸ் படிக்கக்கூடிய விஷயம், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது, லேத் மிஷின்லாம் இருக்கும், பயம், கை போயிடும், கால் போயிடும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. லேத் மிஷின் கூட ஒரு உங்களோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேச அளவு தான் இருக்கும். ரொம்ப 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 குட்டியான லேத் மிஷின். உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லணும்னா தையல் மிஷின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் சிலிக்கன் ரோட்டை தான் போட்டு வெட்டி காட்ட போகிறீங்க. ஸோ அது காயப்படாது.
அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான ஒரு மிஷினும் இல்லை. ஒரு தையல் மிஷினில் நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் தைக்க தெரியுது அப்படின்னா, லேத் மிஷின், அதாவது இடெக் ப்ராக்டிக்கலில் இருக்கக்கூடிய லேத் மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி லேண்ட் சர்வேரிங் எடுத்துப்போமா இருந்தால் செயின் சர்வேரிங் இருக்கும். டேப்பை வச்சு அளக்க போகிறோம். ஒரு லேண்ட் விஷயத்தால் வந்து அதுக்கான பரப்பளவோ எல்லா விஷயங்களையும் அதில் பேப்பரில் கேட்டிருக்க விஷயத்தை வந்து நிரப்ப போகிறோம். அதே லெவலிங் அப்படின்னா ரோடோட மட்டம், ஸோ எந்த லெவலில் இருக்குது, ரோட் லெவலிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெவலிங் விஷயமுமே தியரட்டிக்கலாக ஒரு கேள்வி பேப்பர் இருக்கும். அந்த கேள்வி பேப்பரில் கொடுத்துருக்க விஷயங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும். ரொம்ப பெரிய ப்ராக்டிக்கல்லாம் இருக்காது. அந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் சரியாக லெவல் பண்ணி காட்டணும். ட்ரைபாடில், அதாவது முக்காலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த முக்காலியில் சரியாக அந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொருத்தி காட்டணும். அதில் இருக்கக்கூடிய பபிளில் ஒரு நீர்க்குமிழி இருக்கும், சரியான ஒரு மட்டத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அந்த நீர்க்குமிழியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டணும். அதுக்கு பிறகு பேப்பரில் சில போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட்டை சரியாக நம்ம தியரட்டிக்கலாக நமக்கு அந்த கணக்கு செய்ய தெரியுமா இருந்தால் அந்த ப்ராக்டிக்கலும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து செங்கல் கட்டுமானம்லாம் பார்ப்பீங்களா இருந்தால் தியரட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க, உங்களோட நோட் புக்லேயே இருக்கும். ஒரு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டி ஜாயிண்ட் எப்படி, எல் ஜாயிண்ட் எப்படி, ஃப்ளெமிஷ் கட்டுமானம் எப்படி பண்ணுறது, இங்கிலீஷ் பாண்ட் வந்து எப்படி கட்டுறது செங்கல்ல. ஸோ அதுவுமே நீங்கள் சிமெண்ட்டோ தண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மணல் வச்சுருப்பாங்க, அது கூட செங்கல் வச்சுருப்பாங்க. சரியான செங்கலை சூஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ மணல், அதாவது சிமெண்ட் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மணல் மட்டும்தான் நிரப்ப வேண்டி வரும். சிமெண்ட் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு மணல் லேயரை வந்து நிரப்புவீங்க. அதுவும் கொடுக்கப்பட்டிருக்க அளவு, தியரட்டிக்கலாக கொடுக்கப்பட்டிருக்க அளவு மணல் லேயரை நிரப்புவீங்க. அதுக்கு மேலே செங்கலை வைக்க போகிறீங்க. அந்த படத்தில் நீங்கள் தியரட்டிக்கலாக படித்த புக்கில் இருக்கக்கூடிய படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இங்கே அடுக்கி காட்டினீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டாலும் அவ்வளோ கஷ்டமாக வராது. உங்களை போயிட்டு டிசி பாக்ஸில் வந்து கை வச்சு வேலை செய்யுங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டேபிளில் ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமில் நீங்கள் சரியான அளவு வயரையோ எலக்ட்ரிக்கல் கம்போனண்ட்டை சரியாக நீங்கள் பொருத்திட்டிங்கன்னா போதும். அவங்க கொடுத்துருக்க டயக்ராமில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பொருத்திட்டிங்கன்னா ஓகே. அடுத்து எலக்ட்ரானிக்ஸுமே அதே மாதிரி தான். சின்ன ஒரு எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட் வந்து செய்யணும். அது ஆசிலோஸ்கோப்லையோ ஏதோ ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் வந்து சில நேரம் பார்க்க சொல்லுவாங்க. அந்த அவுட்புட்டை சரியாக காட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ், 100க்கு 100 மார்க்ஸ். ஸோ இந்த விஷயத்துக்காகவா கேர்ள்ஸ் நிறைய பேர் யோசிச்சு இடெக் அப்படின்ற சப்ஜெக்டே வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்குமே புரியலை. ஸோ ப்ராக்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டுவீங்களா இருந்தால் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் நான் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எப்படி சரியாக நடக்குன்றத ப்ராப்பரான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக இடெக் சப்ஜெக்ட் கேர்ள்ஸுக்கு பொருத்தமாக இல்லையா அப்படின்றத பற்றி பேச போகிறதுனால ப்ராக்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் நான் சொல்கிறதுல சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் செஷன் எப்படி நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்படின்ற கமெண்ட்டை போடுங்க. ஸோ நான் ப்ராக்டிக்கல் செஷனை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ அது கூட இந்த மாதிரி இடெக் சூட்டபிளாக இல்லையான்னு டவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேர்ளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.